சத்யராஜ் தேவையில்லாத ஆணி, முந்திரி கொட்டையை வெளியே அனுப்புங்க என ரஜினிகாந்த் ரசிகர்கள் அலப்பறை அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று வெளியே இருந்தது. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க உள்ள கூலி படத்தில் நான் நடிக்கிறேன் அப்படின்னு சத்யராஜ் அறிவிச்சிருக்காரு. மழை பிடிக்காத மனிதன் படத்தோட டீசர் வெளியீட்டு விழாவில் தான் சத்யராஜ் இப்படி பேசியிருக்காரு. இன்னொரு விஷயம், சல்மான் கான் படத்தில் நான் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லாத நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தில் நடிப்பதை மட்டும் எப்படி அவரே சொல்லலாம் அப்படின்னு தலைவரோட ரசிகர்கள் கொந்தளிச்சிருக்காங்க. ஏற்கனவே மிஸ்டர் பாரத் படத்தில் சத்யராஜ் மற்றும் தலைவர் ரஜினிகாந்த் இணைந்து நடித்த நிலையில் அதன் பின்னர் இருவருக்கும் இடையே நிறைய வருடங்களாக இந்த வாய் தகராறு ஏற்பட்டது. மகாநடிகன் படத்தில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இமயமலைக்கு செல்வது பற்றியெல்லாம் சத்யராஜ் நக்கலாக பேசியிருப்பார். தொடர்ந்து பல படங்களில் தலைவர் ரஜினிகாந்தை ட்ரோல் செய்து நடித்த சத்யராஜை லோகேஷ் கனகராஜ் எதற்காக தேவையில்லாமல் கூலி படத்தில் இணைச்சிருக்காரு. சன் பிக்சர்ஸ் இதுவரையும் சத்யராஜ் கூலி படத்தில் இணைஞ்சிருக்கார் அப்படிங்கிறத அறிவிக்காத நிலையில் அறிவித்து விட்டதாக சத்யராஜ் எப்படி சொல்லலாம் அப்படின்னு தலைவரோட ரசிகர்கள் சத்யராஜை தேவையில்லாத ஆணி என்றும் அவருக்கு பதிலாக வெயிட்டான நடிகர்களை லோகேஷ் கனகராஜ் தேர்வு செய்ய வேண்டும் என்றும் அலப்பறையை கிளப்பியிருக்காங்க. தலைவர் ரஜினிகாந்த் அவர்களோட படத்தில் சத்யராஜ் நடித்தா நிச்சயமாக ஏதாவது சர்ச்சையை கடைசி வரைக்கும் கிளப்பிகிட்டே தான் இருப்பார். ஆரம்பத்திலேயே படக்குழுவினர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காத நிலையில் முந்திரிக்கொட்டையாக சத்யராஜ் பேசி வரும் நிலையில் படம் முடிவதற்குள் இன்னும் என்னவெல்லாம் சொல்வாரோ என்று தெரியவில்லைன்னு ரஜினி ரசிகர்கள் எல்லாம் சோசியல் மீடியாக்களில் பேசிகிட்டு இருக்காங்க. சரி, சத்யராஜ் கூலி படத்துக்கு தேவையா அல்லது தேவையில்லாத ஆணியா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.